எஸ்கேஸ் நீங்கள் தமிழ் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்மளோட ஆப்பில் பட்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதோட இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி tkinter மாடியூலில் இருக்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் tkinter import star. இப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு ரூட் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பட்டன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் பண்ணிக்கிறேன். மை பட்டன் ஈக்குவல் டு பட்டன் பி கேப்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் ரூட் ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டில் இது இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இந்த பட்டனில் ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்ல. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்னு போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் கிளிக் மீ அப்படின்னு போடுறேன். ஸோ நம்ம பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பட்டனை நம்ம வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இதுக்கு நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? பேக் ஃபங்க்ஷன் தான். மை பட்டன் டாட் பேக். இப்போ நம்ம வந்து மெயின் லூப் கிரியேட் பண்ணிடலாம். ரூட் டாட் மெயின் லூப். ஸோ எஸ் கைஸ், இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். இங்கே வேணா குட்டி ஸ்க்ரீனில் இங்கே கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கிளிக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த பட்டன் எப்படி சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது டிசேபிள் எனேபிள் அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கமா போட்டு ஸ்டேட் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஈக்குவல் டு எனேபிள்னா டிஃபால்ட்டாகவே எனேபிள் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா டிசேபிள் அப்படின்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ டிசேபிள்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பட்டன் டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டுங்கிறது ஸ்டேட் டிசேபிள்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பட்டன் நம்மளுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நான் கிளிக் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதோட சைஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும். பேடெக்ஸ் பேட்ஒய் அப்படின்னு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ பேடெக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. பேட்ஒய்னா ஒய் ஆக்சிஸில் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ பேடெக்ஸ்னா பேடிங் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பேடிங் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதில் கமா போட்டு பேட் எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பேட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 40 அப்படின்னு வச்சுப்போம். 40ங்கிறது நம்ம இவ்வளோ அந்த யூனிட்டு. ஸோ அப்போ அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் தெரிஞ்சிருக்கேன். நான் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து 40 யூனிட்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இதை பேட் ஒய்யும் ட்ரை பண்ணலாம். கமா பேட் ஒய். இதையும் நம்ம 14 போட்டோம்னா இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு ஒரு பட்டன் கிடச்சிருக்கும். ஸோ ரன் பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் பட்டன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பேட் எக்ஸுங்கிறத எடுத்துடலாம். நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒய் ஆக்சிஸில் பேட் ஆன மாதிரி ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.